சைதாப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா குறித்து நமது செய்தியாளர் டார்வின் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். உழவன் தன்னுடைய நிலத்தில் விளைந்த, அதாவது ஆண்டு முழுவதும் தன்னுடைய நிலத்தில் உழைத்து அந்த பயிர்களிலிருந்து கிடைத்த பலனான நெல் மற்றும் அவனுடைய அந்த நிலத்தில் விளைந்த அனைத்து பொருட்களையுமே படைத்து சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா கிராமங்கள்லையும் விவசாயம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் டெல்டா மாவட்டங்கள் போன்றவற்றில் இந்த பொங்கல் பண்டிகை என்பது ஒரு விமரிசையாக கொண்டாடப்படும். ஆனால் நகரங்களை பொறுத்தவரை இந்த பொங்கல் என்பது ஒரு சற்று அந்த கலை இழந்துதான் காணப்படும். ஆனால் அதை நிவர்த்தி செய்யும் வகையில் தற்போது நகரப்பகுதி மக்களும் உழவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தற்போது இந்த பொங்கல் கொண்டாட்டங்களை அதிக அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த மேற்கு சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் ஒரு வித்தியாசமான ஒரு பொங்கலை கொண்டாடி இருக்கிறார்கள். சமத்துவ பொங்கலை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த பானையில் இந்த பொங்கல் பொங்குவதை பார்த்து இவர்கள் உற்சாகம் அடைவதை நாம் காண முடிகிறது. மேலும் இது குறித்து இன்னும் பல தகவல்களை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பொங்கல், அதாவது இந்த திருநங்கைகளோட இந்த பொங்கல் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது, இவர்கள் எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பொங்கல் விழா பொதுவாக கிராமப்புறத்தில் அதிகமாக கொண்டாடப்படும். நகரப்புறங்களில் கம்மியாக, அதாவது பெரிய அளவில் இருக்காது. உழவு தொழிலின் மகத்துவம் தெரிந்தவர்கள் தான் இதை கொண்டாடுவாங்க. நீங்கள் இப்போ இந்த பொங்கல் கொண்டாட்டம் எதற்காக கொண்டாடுறீங்க? யாருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இதை கொண்டாடுறீங்க? நாங்கள் எங்களுடைய பாண்ட்வின்ஸ் நிறுவனம் மூலமாக நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய மெயின் நோக்கம் நட்புறவை உருவாக்கணும். அதுதான் எங்களுடைய மெயின் நோக்கம். நாங்களும் மக்களோடு சேர்ந்து நாங்களும் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். திருநங்கைகளை ஒதுக்காதீங்க, அதுதான் எங்களுடைய மெயின் எய்ம். அதாவது ஒரு நட்பு ரீதியான அந்த சமத்துவ பொங்கலை இவர்கள் கொண்டாடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மழை இப்போ ஒரு ரொம்ப வருஷமாக இல்லாமல் விவசாயிகளை தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிலைமை கவர்மெண்ட் மாற்றி அவங்களுக்கு நஷ்டஈடாக ஒவ்வொரு விவசாயிகளும் சாகிறதுக்கு காரணம் அவங்க விவசாயத்துக்காக சில லோன் எல்லாம் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் மூலிமா. ஸோ அது அவங்களால கட்ட முடியல, தன்னுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக செத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜல்லிக்கட்டுக்காக இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு அப்ரூவல் பண்ணாதனால நிறைய அங்கங்கே போராட்டம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த போராட்டம் விவசாயிகளுக்கான போராட்டமாக மாறி அவங்களுக்கு உண்டான எல்லா ஒரு சலுகையும் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திற்காக இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த திருநங்கைகள் நம்ம இப்போ பேசும்போது அவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் ஒரு நட்பு ரீதியாக இந்த பொங்கலை கொண்டாடணும், எங்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கக்கூடாது என்பதற்காகவும், உழவர்கள் உழவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இவர்கள் இதை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். சிலர் விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த பொங்கல் திருநாளில் இந்த ஒரு கோரிக்கையாக அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் எம் சரவணனுடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், சென்னை.